வீரரத்னம் எம்ஏ, ஆன்மீகம் தெய்வீகம் உலக சமூக ஆர்வலர். நான் பேசுகிறேன், சொல்லுகிறேன். தமிழ்நாட்டு மக்களே, தமிழ்நாட்டு அதிகாரிகளே, தமிழ்நாட்டு நீதிபதிகளே, வழக்கறிஞர்களே, தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகளே, தமிழ்நாட்டு சமூக ஆர்வலர்களே, என்னது 6 மாதமா? என்னம்மா 6 மாதம் டைம் வேணும்னு சொல்கிறாளா? என்னங்க அர்த்தம்? எதுக்கு 6 மாதம்? 1,74,00,000 பேர் ஓட்டு போட்டிங்கல்ல, உங்கள் 1,74,00,000 பேரை பார்த்து கேட்குறேன், எதுக்கு 6 மாதம்? முக ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் இருக்கும்போது 6 மாதம் பொறுமையாக இருக்குன்னு சொன்னாரா? புரட்சித் தலைவி ஜெயலலிதா 6 மாதம் பொறுமையாக இருக்குன்னு சொன்னாரா? கலைஞர் 6 மாதம் பொறுமையாக இருக்குன்னு சொன்னாரா? எம்ஜிஆர் 6 மாதம் பொறுமையாக இருக்குன்னு சொன்னாரா? அறிஞர் அண்ணா 6 மாதம் பொறுமையாக இருக்குன்னு சொன்னாரா? காமராஜர் 6 மாதம் பொறுமையாக இருக்குன்னு சொன்னாரா? இந்த நாட்டுள்ள பிரதமர்களும் அமைச்சர்களும் மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் இந்த மாதிரி ஒருபோதும் இந்த ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. அவங்கவுங்க ஆட்சி கட்டில் உட்காந்து அடுத்த செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. 6 மாதம் டைம் அப்படின்னு அவசியம்? நான் கேட்குறேன், அப்படின்னு அவசியம்? 6 மாதம் நீ சொந்த பணத்தில் கொடுக்க போறியா? இல்லை நீ போய் கக்குசில் போய் உட்காந்தவொடனே அப்படியே வெறும் தங்கமாக கொட்டா போதா? 6 மாதம் அங்கே விற்று தான் கொடுக்கணும்னு? இல்லை நீ போய் கக்குசில் வெறும் வெள்ளியாக கொட்ட போதா? வைடூரியமாக கொட்ட போதா? வைரமாக கொட்ட போதா? சொல்லு. 6 மாதம் எனக்கு பேரனு 6 மாதம் எல்லாம் அள்ளித்தான் நான் சேமிக்கணும்னு சொல்லு. அப்படியே ஒத்துக்குருவோம். இன்னும் 6 மாதம் என்ன ஆர்மே? இது உங்கள்கிட்ட வீடு கிடையாது. உங்கள்கிட்ட வீடு உங்கள் நடுவீடு கிடையாது. நடுவீடுனா என்ன தெரியுமா? முன்னாடியும் ஆள் இருந்தால் என்னென்னு கேட்பாங்க, பின்னாடி இருந்தால் கேட்பா. நடுவீட்டுக்கு வந்தால் யாரும் கேட்க மாட்டா. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வீடும் இல்லை, உங்கள் நடுவீடும் இல்லை, உங்கள் அடுப்பும் கிடையாது. பண்ண முடிஞ்சால் பண்ணணும், பண்ண முடியலாம் இந்த ராஜினாமா பண்ணிட்டு போனோம். வழுக்கர் பண்ண நாடு இந்த 1,74,00,000 பேரையும் அழிச்சு போனோம். புரியுதா? என்ன உனக்கு தெரியும்? எதற்காக தெரியும்? நீ ஓட்டு போட்டிங்கள 1,75,00,000 பேரையும் கேட்குறேன், 1,74,00,000 பேரையும் கேட்குறேன், எதுக்குங்க ஓட்டு போட்டீங்க? என்னத்துக்காக போட்டியா? எம்எல்ஏ இருந்தாரா? எம்பியாக இருந்தாரா? அமைச்சராக இருந்தாரா? சட்டமன்றத்துக்கு 50 வருஷம் போய் 40 வருஷம் போய் போய் நல்லா அனுபவம் தெரிஞ்சவரா? மக்கள் மத்தியில் ஒரு மாதத்துக்கு 10 மாநாடு போட்டு 10 மீட்டிங் போட்டு அனுபவம் கற்றவரா? சேர்மன் இருந்தாரா? எம்எல்ஏ இருந்தாரா? வைஸ் பிரசிடென்ட் இருந்தாரா? ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தாரா? கவுன்சிலர் இருந்தாரா? ஒன்றிய கவுன்சிலர் இருந்தாரா? மாவட்ட கவுன்சிலர் இருந்தாரா? எதில் இருந்தார்? என்ன அனுபவம் தெரியும்? எதை வச்சு போட்டு ஓட்டு? எதை வச்சு ஓட்டு போட்டிங்க? இது உலக அழிவுக்கும் உங்கள் அழிவுக்கும் நாட்டு அழிவுக்கும் இது முதல் படி. ஒன்றுமே தெரியாதாட்ட போய் ஓட்டை போட்டுட்டு பேசலையா பேசுங்க, பேசலையா பேசுங்க. பேசுனாங்க என்ன கிடைக்கும்? பேசணுமா? பேசுனா என்ன கிடைக்கும்? சும்மா அதில் உசுப்பேற்றி விட்டு வாங்க 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 நீ ஆட்சி பண்ணு. இங்கே உட்காந்து 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் எதுக்கு தான் நீங்கள் வந்தீங்க? 10 லட்சம் கோடியை கட்டுங்க. நீங்கள் சொன்னீங்க 10 லட்சம் கடன் 10 லட்சம் கோடியை கடன் வச்சுட்டு போயிட்டான்னு சொன்னீங்களே முக ஸ்டாலின் எடப்பாடியும். கட்டுங்க. ஏன் பசு கட்டணத்தை உயர்த்தினீங்க? பசு கட்டணத்தை எதுக்கு உயர்த்தினீங்க? விலைவாசி உயரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். இது நல்லது. விலைவாசி உயரக்கூடாது, பசு கட்டணம் உயரக்கூடாது, எந்த திட்டத்தையும் எடுக்கக்கூடாது. திமுக ஆட்சியில் போட்ட திட்டத்தையும் எடுக்கக்கூடாது, அதிமுக ஆட்சியில் போட்ட திட்டத்தையும் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு விலைவாசியும் உயரக்கூடாது. விலைவாசி உயர்ந்து போச்சுன்னு சொன்னீங்களே, பசு கட்டணம் விலைவாசி எல்லாம் போச்சுன்னு சொன்னீங்களே, கொள்ளை கட்டணம் சொன்னீங்களே, அதெல்லாம் நடக்கக்கூடாது. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு விஷயம். தமிழ்நாடு கலவரமாகும், தமிழ்நாடு சீரழிஞ்சிக்கிட்டே இருக்குது. 100 பேர் வாழ ஒருத்தன் சாகலாம், 1 கோடி பேர் வாழ 10 பேர் சாகலாம், 100 கோடி பேரை 200 சாகலாம். உங்கள் ஆட்சியில் எப்படிலாம் சத்துக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? ஏங்க ஆட்சி பண்ணுற ஆள்கிட்ட கொடுங்க, கொடுத்துட்டு உங்கள் பாட்டை இருங்க. உங்களை யார் இதுக்கு கேட்டா? உங்களை யார் கூப்பிட்டது? கடனை கட்டுங்க. 10 லட்சம் கோடி கடன் சொன்னீங்கள, கட்டுங்க. ஒரு பாட்டில் 1000 ரூபாய்க்கு 1050 ரூபாய்க்கு 1100 ரூபாய்க்கு வாங்குறாங்க. போய் இந்த 1,74,00,000 பேரும் போய் ஒவ்வொரு பிராந்திகளையும் நின்று பாருங்கள், ஒவ்வொருத்தர் எவ்வளோக்கு வாங்குறான்னு. 10 ரூபா காசு வேணால் முக்கியமா? அதான் அரசியலா? அதான் நாடா? அதான் மக்களா? 10 ரூபா உனக்கு வந்துடுமா? 10 ரூபா 1,74,00,000 பேரையும் கேட்குறேன். 10 ரூபா உனக்கு நிறுத்திட்டா உனக்கு எல்லாமே வந்துடுமா?
அவன் வாங்குற குடிக்கிறவன் திருந்தல, அவன் வாங்குறான், அவன் கொடுக்குறான். 100 இந்தாங்க 50 சேர்த்து தரேன் குடுங்கங்கிறான். 500 இந்தாங்க 100 சேர்த்து தரேன் குடுங்கங்கிறான். நீ அங்கே போ, அதை போய் பாரு. ரூ. 10 வாங்கி ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாரா? இது அந்த உதயநிதி எடுத்துக்கிட்டாரா? யார் எடுத்துக்கிட்டா ரூ. 10 வாங்கி? ரூ. 10 கடன்கார வாங்கினாங்க, கட்டிவிடுவாங்க, ஏதோ வாங்கினாங்க, செலவு வாங்கினாங்க. ரூ. 10 அது அங்கே போய் கேளு. ரூ. 10 மட்டும் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணல. இந்த 1,74,74,00,000 கேட்குறேன். உங்களுக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா? அறிவு இருக்கா? அதுதான் முக்கியமாக. ரூ. 10 தான் உங்கள் வாழ்க்கையா? ரூ. 10 இந்த வாழ்க்கை நடத்துருவியா? ரூ. 10 உன்கிட்ட கொடுத்துட்டா வாழ்க்கை நடத்துருவியா? போதுமா? என்ன நினச்சிட்டா ஓட்டு போட்டீங்க? இந்த நாட்டுக்கு அழிவு, உங்களுக்கு அழிவு. எவன் ஓட்டு போடலையோ அந்த சின்னத்துக்கு அவன்லாம் நல்லா இருப்பான், சுபிச்சமாக இருப்பான். ஆனால் அவனையும் எதுவும் பண்ணிவிடாதீங்க, இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. முடிஞ்சால் பண்ணுங்க, முடிஞ்சா விட்டுருங்க. ஏங்க இந்த வேலை உங்களுக்கு? அதனால் நான் உங்களுக்கு எதிரி கிடையாது, நீங்கள் எனக்கு எதிரி கிடையாது. இதெல்லாம் நான் சமூக ஆர்வலர், உங்களுக்கு நிலைநிறுத்துறையாக இருந்தாலும் செய்கிறேன். எந்த அனுபவமும் கிடையாது. நீங்கள்லாம் செய்யணுங்க அவசியமும் கிடையாது, தேவையில்லை. உங்களை யாரும் கேட்கல, புரியுங்களா? விட்டுட்டு போங்க பேசாமல். நீங்களாம் ராஜினாமா பண்ணிட்டு போங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அழகாக இருக்கேன். நான் அடாடுத்து நான் பேசுகிறேன் இல்லை. யாராக இருந்தால் யார் வேண்டாம், ராம ஆண்டானா ராவண ஆண்டானா எங்களுக்கு என்ன? நல்லபடியாக இருந்தால் நடக்கணும். நீ 1000 குற்றச்சாட்டையும் 1000 குறைகளையும் சொல்லிவிட்டு வந்ததுலேருந்து கொள்ளை கற்பழிப்பு என்ன எதுக்காக? இப்போது அவங்கள விட ஸ்டாலினை விட எடப்பாடியோட என்ன நீ உனக்கு தெரியும் என்ன செஞ்சிட்ட? திமுக ஆட்சியில் போட்ட திட்டங்கள் அப்படியே இருக்கணும், அதிமுக ஆட்சியில் போட்ட திட்டங்கள் அப்படியே இருக்கணும். எதையும் தொடக்கூடாது, விலைவாசி உயரக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டா நீ கடன் வாங்கக்கூடாது. நல்லா நீ கடன் வாங்கக்கூடாது, கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது. அதனால் நீ ஏதோ விளையாட்டுத்தனமாக சொன்னீங்க, ஏதோ வந்துட்டீங்க, விடுங்க. நாங்கள் மக்கள் மன்னிக்கிறோம், விட்டுருங்க. மன்னிப்போம் மறப்போம் விட்டுப்போங்க. நாம் ஏதோ யதார்த்தமாக நாங்கள் சொன்னோம், எதாவது நீ ஓட்டு போட்டீங்க. இங்கே சூழ்நிலை சரியில்லை, நான் செஞ்சு பழக்கம் இல்லை, நான் செய்து பழக்கம் இல்லை, நான் ஆட்சி பண்ணி பழக்கம் இல்லை, இதை மறப்போம் மன்னிப்போம், நான் ஆட்சியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு சந்தோஷமாக போங்க. அதான் மதிப்பு. அதை விட்டு நாடு அழியணும், ஊர் அழியணும்னு நினச்சிங்கன்னா இந்த அழிவு யாருக்குனாக்கா உங்களுக்கு தான் வரும், மற்றவங்களால. ஓட்டு போடுறது தான் அது யார் ஓட்ட போடுறோம் அவங்களுக்கு தான் வரும். அந்த மாதிரி உங்களால் மக்கள் நாடு அழியக்கூடாது. உங்களால் மக்களுக்கு நாட்டுக்கு அழிவு வந்தால் மக்கள் திரண்டு எங்கெங்கே நீங்கள் இருக்கல அங்கே பூந்து அடிக்கிற மாதிரி ஆகும் நிலவரம் போகிறேன். இது நான் தூண்டி விடலை, நான் பெரிய ஆள் கிடையாது, சின்ன ஆள் தான். நிலைமையை சொல்கிறேன். வருமுன் காப்பமுன்னு சொல்கிறால கலைஞர், அந்த மாதிரி வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இந்த மாதிரி நிலை நடக்கும். பஞ்சம், பசி, பட்டினி எல்லாம் நடக்கும். அடிதடி வெட்டு குத்து நடக்கும். நான் தமிழ்நாடு பிரளயமாகும். செய்யாது செய்தால் வையங்கலங்கும், செய்யாது செய்தால் வையங்கலங்கும், செய்யாது செய்தால் இந்திய நாடு கலங்கும், செய்யாது செய்தால் தமிழ்நாடு 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 கலங்கும். கலங்கிக்கிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.